ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷரண் கார்டனோட புதிய ஒரு வீடியோவில் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது டாலியா பிளான்ட்டு. போன வாரம் குளிப்பழம் நர்சரி கார்டனுக்கு போன நேரம் வாங்கிட்டு வந்தது. நான் ஒரு வாரம் நம்ம வீட்டு சூழ்நிலைக்கு வர்ற மாதிரி அதை ஒரு வாரம் வச்சுருந்து இன்றைக்கி நான் பாட் பண்ண போகிறேன். இதை எப்படி நடலாம், அதுக்கு என்னென்னமான மண் கலவையெல்லாம் எடுக்கலாம், இதோடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாலியா பூக்கள் வந்து ரொம்ப அழகான எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா இதோட அட்ராக்டிவ் கலர் அழகாக இருக்குல்ல. எனக்கு இந்த டாலியா வந்து ரொம்ப பிடிக்கும். இது ஒரு சீசனல் ஃப்ளார். இந்த வின்டர் சீசனில் தான் இது ரொம்ப அழகாக பூக்கும். கொடைக்கானல், ஊட்டி இப்படிப்பட்ட இடங்கள்ல எல்லாம் வருஷம் முழுசும் பூக்கும். ஆனால் நம்மளோட ஏரியாவில் ஏப்ரல் வரைக்கும் பூக்கலாம். மார்ச் ஏப்ரல் வரைக்கும் பூவிடும். அதுக்கப்புறம் அந்த சம்மர் சீசனில் இது வந்து காஞ்சி போயிடும். இதில் 2 வெரைட்டி உண்டு. ஒன்று நல்லா ஹைட்டாக வளரக்கூடிய வெரைட்டி, இது வந்து மினி டாலியா. சூப்பராக இருக்குல்ல, நம்ம குட்டையாக தான் வளரும். இந்த மினி டாலியா பிளான்ட் நட்டுறதுக்காக நான் எடுத்துருக்கிற பாட்டிங் மிக்ஸ் பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக மணல், கொஞ்சமாக கார்டன் சாயில் தோட்டத்து மண், கொஞ்சமாக கம்போஸ்ட்டு. இது வந்து சாமந்தி பிளான்ட் போல் உள்ள பிளான்ட். அதனால் ரொம்ப உரம்லாம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நடுற போவே போட வேண்டாம். ஈக்குவல் போர்ஷனில் தான் எடுத்துருக்கேன். ஆனால் கொஞ்சம் குறைவாக தான் எடுத்திருக்கேன் கம்போஸ்ட்டு. இப்படி நீங்கள் எடுத்தால் போதும். மணல் கண்டிப்பாக இருக்கணும். அந்த பாட்டிங் மீடியா வந்து நல்ல பொலன்னு இருக்கணும். அது வேர் விடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது வந்து கார்டன் சாயில், நம்ம தோட்டத்து மண். இதை நம்ம இன்றைக்கி பாட் பண்ண போகிறோம். நம்ம பாட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கவரை எடுத்துட்டு, இல்லை சைடில் இருக்கும்ல காஞ்ச இலைகள், இந்த காஞ்ச இலைகளெல்லாம் நம்ம எடுத்துடணும். இந்த சாமந்தி மாதிரி இந்த இலைகள் வழியாக தான் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். அதனால் இந்த மஞ்சளாகி போன இலைகள், காஞ்சி போன இலைகள், லைட்டாக அந்த ஃபங்கல் அட்டாக் ஆன இலைகள், இதெல்லாம் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம வேறு ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்படியே நம்ம இந்த பாட்டி மிக்ஸ் பண்ணி நம்ம நடலாம். இது மாதிரி இந்த சின்ன சின்ன பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன பக்க கிளைகள் வரும் இல்லையா, அதை நம்ம கட் பண்ணி புதிய செடியாக உருவாக்கலாம். இப்போ நம்ம இப்படி எடுக்கிறதுனால செடிகள் வந்து எப்போவும் நம்மக்கிட்ட இருக்கும், பெருக்கம் அடையும். கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவும் வேர் வந்து நல்லா அடர்த்தியாக இருக்குல்ல, தண்டு பாகம் வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகவும் செய்யும். நம்ம செடியாகவும் ஆகும், இந்த செடியும் நல்லா சர்வைவ் ஆகும். அதனால் நம்ம இதை தனியாக எடுத்து தனியாக பாட் பண்ணி நட்டுட்டு, இதோட வேர் பாகத்தில் கொஞ்சம் காற்றோட்டம் இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு அப்புறமா இதை நடலாம். இப்படி சின்ன சின்ன பிரான்ச்சஸ் எல்லாம் வெட்டி தனியாக நட்டுடலாம். அப்போ இது வந்து தனியாக செடியாக நமக்கு எப்போவும் செடி இருந்துகிட்டே இருக்கும். இந்த செடி பூத்து முடிச்ச அப்புறம் செடி வந்து இன்னும் புதிய செடிகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம இப்போ நடலாம். பாட் வந்து நல்லா ஏரியேஷன் உள்ளதாக இருக்கணும். தண்ணி வந்து தங்கக்கூடாது. அதுக்கு தக்கன பாட் வந்து நல்ல ஏரியேஷன் உள்ளதாக இருக்கும், இந்த ஹோல் உள்ளதாக இருக்கணும். ஒரு பாதி அளவு மணல் போட்டால் போதும். பாட்டு மிக்ஸ் வந்து பாதி அளவு போட்டால் போதும். இப்போ இந்த செடியை நட்டுடலாம் பாருங்க. இனி அதுக்கு மேலே சைடில் கொஞ்சம் மண் போட்டுடலாம். பாட்டிங்ஸ் எல்லாம் சேர்ந்த அப்புறம் ஒரு 3/4 அளவு இருந்தால் போதும். ஃபுல்லும் இருக்க வேண்டாம். நம்ம தண்ணி ஊற்றணும்.
அப்பப்போ உரம் கொடுக்கணும். அதனால் அதுக்கு கேப் இருக்கணும் இல்லையா, இந்த கேப் விட்டுட்டு நம்ம நட்டால் போதும். இப்போ நட்டு முடிச்சிட்டோம். நம்ம இதுக்கு இனி தண்ணி கொடுக்க போகிறோம். இதுக்கு எப்போவும் தண்ணி கட்டி இருக்கக்கூடாது, ஈரப்பதம் இருக்கணும், ஆனால் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. இது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி நம்ம நடுறதுனால வருஷம் முழுவதும் நாங்கள் நம்முடைய தோட்டத்தில் டாலியா பூக்கும். இது மாதிரி என்ன இருக்குல்ல, பூத்து முடித்த பூக்களை பூக்களோட காம்புகள் தான் இருக்குது பாருங்க. இதை பூத்து முடிச்சோன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்படி கட் பண்ணி எடுக்கிறதுனால அந்த சைட்லேருந்து புதிய துளிர்கள் சீக்கிரமாக வரும். புதிய துளிர்கள் வந்துச்சுன்னா அதுலேயும் மொட்டுக்கள் வரும். இல்லை இப்படி பூத்து முடித்த இந்த பூவோட தண்டுகள் எல்லாம் அப்பப்போ கட் பண்ணி எடுத்துடணும். அப்புறம் இது ஒரு செமி ஷேடான இடத்துல 1 வாரம் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வெயில் கிடைக்கிற மாதிரி இடத்துல நம்ம வைக்கிறது நல்லது. கண்டிப்பாக வெயில் வேணும். ஒரு 4 to 5 மணி நேரம் வெயில் கிடைச்சா போதும். அது மாதிரி இந்த டாலியா செடிகளில் சீக்கிரமாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரக்கூடியது. அதனால் இந்த இலைகள் மேலேயும் பூக்கள் மேலேயும் நனையாமல் தண்ணி கொடுக்கறது நல்லது. தண்ணி கொடுக்குற நேரம் இலைகளும் பூக்களும் நனையாமல் தண்ணி கொடுங்க. அது மாதிரி மண்ணில் தொடுற மாதிரி இருக்க இலைகளை அப்பப்போ எடுத்து விட்டுருங்க. மண்ணிலேருந்து சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் ஆகுறது இந்த மண்ணில் தொட்டுட்ருக்க இலைகள் வழியாக தான். அதனால் அப்படிப்பட்ட இலைகளையும் கிள்ளி எடுத்துருங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.